ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் மற்றும் 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இன்று 18/8/2024 ஆவணி மாதம் 2ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை. அற்புதமான நாள். நல்ல நேரம் இன்று காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. அதேபோல் யமகண்டம் இன்று மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை குருஹோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை 1 மணி நேரம் இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 10:06 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:45 மணி வரை வளர்பிறை திரியோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகிறது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்ப்போம். வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும், வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற நாள். அற்புதமான நாள். இன்றைய தினம் நீங்கள் மகா பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு உங்கள் நாளை துவங்குங்கள். எல்லாம் இனிதே நடைபெறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தந்தை வழி ஆதாயம் உண்டாகும். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகளெல்லாம் விலகுகின்ற நாள். அற்புதமான நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை மன சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நீங்கள் ஒரு உபதொழிலை மேற்கொண்டால் அந்த உபதொழிலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை பற்றி கொள்ள உங்களுடைய செயல்கள் எல்லாம் வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. என்றாலும் பயம் கொள்ள வேண்டாம். மகா பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யுங்கள். சந்திராஷ்டம சங்கடங்கள் தீரும். எதிலுமே சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தெரிகின்றது சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டம நாளிலே நாம் வீண் விவாதங்களை மேற்கொள்ளக்கூடாது. யாருக்கும்
தேவையில்லாமல் ஆலோசனைகள் வழங்கக்கூடாது. கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு மென்மேலும் குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக நீங்கும். ஆகவே பயம் கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டமத்தை நினைத்து மகாபிருத்திங்கராதேவியை வழிபடுங்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனையில் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகரிக்கும். ஆகவே மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏற்படும். ஆகவே மௌனமாக இருப்பது நல்லது. கூட்டுத் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஒரு 2-3 நாட்கள் கழித்து புதன்கிழமைக்கு மேல் புதிய முதலீடுகளை செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். குலதெய்வ வழிபாடு என்பது நம்முடைய ஜாதகத்திலே எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதற்கு குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு அருமருந்து. ஆகவே இன்றைய தினம் சந்திராட்டமம் இருக்கின்ற காரணத்தினால் பயத்தை தவிர்த்து பிரத்திங்கராதேவியையும் குலதெய்வத்தையும் பற்றி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். பயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்து கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற ஒரு அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். அதன் மூலம் அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகின்ற ஒரு நாள். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும். சந்தோஷம் நிலைக்கின்ற நாளாக தெரிகின்றது. ஆகவே கொண்டாடுங்கள் இந்த நாளை. நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றியே உண்டாகின்ற நாள். இன்று நீங்கள் குருவாயூரப்பனை பற்றி கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கின்றார். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே பத்திரமாக கைப்பொருளை பார்த்து கொள்ளுங்கள். அனாவசியமாக பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுக்காதீர்கள். வீண் செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக தெரிகின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். மேலதிகாரிகளின் சொல்படி நடந்துவிடுங்கள். பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதியதாக கடன் எதுவும் இன்றைய தினம் வாங்காதீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக தெரிகின்றது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி, வாகன சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே வாகனங்களிலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். கூட்டுத் தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இறை பரம்பொருளை மனதில் நிறுத்தி அந்த முருகப்பெருமானை நினைத்து இன்றைய நாளை கழியுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். கோர்ட் கேஸ் நடைபெற்று கொண்டிருந்தால் அவை உங்கள் பக்கம் ஜெயமாகும்.
கூட்டுத் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற ஒரு நாளாக தெரிகின்றது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாளாக தெரிகின்றது. இன்றைய தினம் நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகையை மனதில் நினைக்க நீங்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். அடுத்து துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நல்ல நாளாக தெரிகின்றது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகளை எடுப்பதாக இருந்தால் குலதெய்வத்துக்கு ஒரு காசு முடிந்து வைத்து விட்டு அதன் பின் உங்களுடைய புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். அவை நல்ல வெற்றியை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. ஆகவே முன்னோர்களை பணியுங்கள். அவர்களை மனதிலே நினைத்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. அந்யோன்யமாக இருப்பீர்கள். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். ஆகவே அவற்றை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினம் நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை பணிந்து உங்களுடைய காரியங்களை தொடங்குங்கள். அனைத்தும் ஜெயமாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியை தருகின்ற ஒரு அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற அற்புதமான காலம். உங்களுடைய மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுவீர்கள். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். சொத்துக்கள் சேரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய தினம் முயற்சியை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுகின்ற உன்னதமான நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளை கொண்டாடுங்கள். இன்று நீங்கள் அந்த ஸ்ரீராமபிரானை நினைத்து உங்களுடைய காரியங்களை தொடங்க வெற்றியே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுகின்ற உன்னதமான நாள். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியையும் மன நிம்மதியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்கின்ற அற்புதமான நாள். பொருளாதாரம்
திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மேலதிகாரிகளால் நன்மை உண்டாகும். ஆக மிக மிகச் சிறந்த நாளாக இன்றைய நாள் தெரிகின்றது. நீங்கள் இன்றைய தினம் சிறுவாபுரி முருகனை பணிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மனம் சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற நல்ல நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் சபரிமலை ஐயன் ஐயப்பனை பணிய உங்களுடைய தினம் மேலும் வெற்றியாக அமையும். சுவாமியே சரணமையப்பா என்று அவன் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நல்ல நாள். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே யாருக்கும் வாக்களிக்காதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்ற நாள். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். ஆகவே கைப்பொருளை அனாவசியமாக எடுக்காதீர்கள். பெரும்பாலும் இல்லத்திலேயே இருப்பதற்கு பாருங்கள். வீட்டிலேயே இருந்தால் பிரச்சனைகள் தேடி வராது. ஆக இந்த நாளை வீட்டிலேயே இருந்து இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நெருக்கடிகள் தீரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாளாக தெரிகின்றது. ஆகவே குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பணிந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். எல்லாம் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே நல்லபடியாக நடக்கும். திருவேற்காட்டு கருமாரியம்மனை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் அவள் உங்களை அரண் போல் இருந்து காப்பாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி. மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நல்ல நாள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாளாக தெரிகின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். ஆகவே புதிய வேலைக்கான முயற்சிகளை இன்று தொடங்குங்கள். வெற்றியே கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இன்றைய தினம் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பணியுங்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நினைத்து உங்களுடைய காரியங்களை
நடத்த எல்லாம் ஜெயமாக முடியும். வாழ்த்துக்கள். 18/8/2024 இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். இன்று நல்ல ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் மகா பிரத்திங்கரா தேவியை பணிய நம்முடைய ஜாதக தோஷங்கள் நிச்சயமாக விலகும். அதுவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால வேளையிலே மகா பிரத்திங்கரா தேவியை தரிசனம் செய்து உங்களுடைய கோரிக்கைகளை அவளுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். மகா பிரத்திங்கரா தேவி நரசிம்மரை போன்றவள். நரசிம்மர் எப்படி கணத்திலே வந்து நமக்கு அருள் புரிவாரோ அப்படி மகா பிரத்திங்கரா தேவியாகப்பட்டவள் நம்முடைய ஏவல், பில்லி, சூனியம், நம்முடைய ஜாதக தடைகள் போன்றவற்றையெல்லாம் கணத்திலே கிள்ளி எறிபவள் மகா பிரத்திங்கரா தேவி. ஓ மகா பிரத்திங்கரா தேவியை நமக என்று சொல்லி அவளுடைய பாதங்களிலே மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த ராகுகால வேளையிலே எல்லா இடத்திலேயும், குறிப்பாக சென்னையிலே குறுங்காலீஸ்வரர் ஆலயத்திலே மகா பிரத்திங்கரா தேவிக்கு மிக சிறப்பான வழிபாடு நடைபெறுகின்றது. அதேபோல் தேனுபுரீஸ்வரர் ஆலயம் 2000 வருடம் பழமையான ஆலயம், அந்த ஆலயத்திலே மகா பிரத்திங்கரா தேவிக்கு வழிபாடு நடைபெறுகின்றது. ஆகவே நீங்கள் எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையிலே மகா பிரத்திங்கரா தேவியை தரிசனம் செய்ய உங்களுடைய ஜாதக தோஷங்கள் விலகும். ஏவல், பில்லி, சூனியம் போன்ற கருந்தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். ஆகவே இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் சிறப்பாக நாளாக அமைய அந்த மகா பிரத்திங்கரா தேவியை வழிபடுகின்றேன். எல்லோரும் இன்புற்று வாழ்க. வாழ்க நலமுடன். மீண்டும் நாளை சந்திப்போம்.